மக்களை சுவையான வெள்ளை பணியாரம் பண்ணது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரமாவது ஊறட்டும். இதோட ஒரு 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஊற வச்சுருவோம். சுமார் 2.5 மணி நேரம் ஊறியிருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியை நல்லா 2 தடவை 3 தடவை கழுவி, கொஞ்சம் தேங்காய், அதில் இந்த ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிடுவோம். இதை போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு அந்த அரிசி சேர்த்து அரைப்போம். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் தான் சர்க்கரை சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட ஒரு 3 ஏலக்காய், இதே போல் பட்டு போல் அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு ஒரு ஜாரு அரிசி இருக்குது, அதை சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது இட்லி மாவு பதம். இதை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நம்ம புளிக்க விடணும். இந்த மாதிரி அரைச்சி மூடி வச்சிடுங்க. மக்களே, 7-8 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு பாருங்கள். நல்லா மாவு புளிச்சு பக்குவமாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம பணியாரக்கல்ல வச்சாச்சு. ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் விடுங்க. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். எல்லாம் ஒரே மாதிரி ஊற்றியாச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஈஸியான வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு மக்களே. இதை போல் இருக்க மாவெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கிலோ அரிசியில் பாருங்கள் இவ்வளோ பணியாரம் கிடச்சிருக்கு. இது 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது.